ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிரெக்னன்சி அப்படின்றது நார்மல் பிசியலாஜிக்கல் ஃபினாமினான். இது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நார்மலா வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்க வந்து பிரெக்னன்சி டைம்ல பண்ணிக்கலாம். ஸோ தட் டெலிவரி வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவோம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ வந்து நீங்க பிரெக்னன்சி டைம்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான சின்ன லிஸ்ட் மட்டும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மத்த வீடியோஸ்க்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ட பாருங்க. நீங்க நார்மலா தான் கன்சீவ் ஆயிருக்கீங்க. யங் ஏஜா இருக்கீங்க அப்டின்னா பிரச்சனை இல்ல. எந்த ஆக்டிவிட்டீஸ்னாலும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். பட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆயிருப்பாங்க. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம அவங்க கருத்தரிச்சிருப்பாங்க. இல்ல டெஸ்ட் டியூப் பேபி மூலமா கன்சீவ் ஆயிருப்பாங்க. அப்டி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காம்ப்ளிகேஷன் வராம இருக்கணும் அப்டின்றதுக்காக நாங்க கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவோம். நார்மலா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கே வந்துட்டு ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ வந்து கொஞ்சம் குறைச்சுக்கணும் அப்டின்றத பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா, நம்மளோட காம்ப்ளிகேஷன்ஸ வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீ டெர்மா டெலிவரி ஆகுறத அவாய்ட் பண்ணலாம். ப்ரீ டெர்மா வந்து பனிக்குடம் உடையறத அவாய்ட் பண்ணலாம். ஆன்டிபார்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்றதுனால, முன்னாடியே வந்து நம்ம பனிக்குடம் உடையறதோ, முன்னாடியே வந்துட்டு டெலிவரி ஆகுறதையோ, இல்லாட்டி முன்னாடியே வந்துட்டு ப்ளீடிங் ஆகுறதையோ, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பேபியோட குரோத் வந்துட்டு நல்லா இருக்குங்க. அதுக்காகலாம் நம்ம வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்தந்த ரீசன்க்காகலாம் நம்ம வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு சேஃப்கார்ட் பண்றதுக்காகவும், நீங்க வந்து நல்ல ஒரு டெர்ம், ஒரு ஹெல்த்தி பேபி வந்து டெலிவரி பண்றதுக்காகவும் ஆக்டிவிட்டீஸ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவோம். 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து லையிங் ஆன் யுவர் பேக். அதாவது பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு நெறைய பேருக்கு கேட்கிற டவுட்ஸ் என்னன்னா, எந்த மாதிரி படுத்துக்கணும் டாக்டர்? ஒரு சைட்ல தான் படுக்கணுமா? திருப்பி வந்துட்டு நம்ம எந்திரிக்கும்போது ஒரு சைட எந்திரிச்சு தான் இன்னொரு சைடு படுக்கணுமா? அப்படின்னு சொல்லிலாம் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் இன்னொரு வீடியோல வந்துட்டு நான் எப்படி படுக்கணும், பொசிஷன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ லையிங் ஆன் யுவர் பேக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க வந்து நேரா படுக்கிறதையோ, இல்லாட்டி குப்புற படுக்கிறதையோ கட்டாயம் வந்து பிரெக்னன்சி டைம்ல படுக்கக்கூடாது. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நேரா படுத்திருக்கும்போது நம்மளோட பேபி வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்கு மேல ரொம்ப பெருசாகும்போது, அவங்க வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ் வந்து கீழால போகும். அத டைரக்ட்டா போய் கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து பேபிக்கும் கரெக்ட்டா போகாது. அதே மாரி கீழ இருக்க பிளட் ஃப்ளோ வந்து பம்ப் ஆகி மேலயும் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சுக்கும். அங்கேயே வந்துட்டு வாட்டர் ரிட்டென்ஷனும் ஆயிடுங்க. ஸோ அந்த மாரி நம்ம தப்ப பண்ணக்கூடாது. ஸோ நீங்க ஒரு 5 மாசம் இல்ல 6 மாசத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் லெஃப்ட் சைடு இல்லாட்டி ரைட் சைடு தான் படுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம பெஸ்ட் பொசிஷன். நீங்க வந்து தெரியாம வந்து மல்லாக்கா படுத்துட்டீங்க. ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் படுத்துட்டீங்க அப்டின்னா பயப்படாதீங்க. ஒண்ணும் ஆகாது பேபிக்கு. எப்போ உங்களுக்கு வந்து தெரிய வருதோ, அப்போ வந்து நீங்க வந்து பொசிஷன வந்து மாத்தி படுத்துக்கோங்க. ரொம்ப நேரமா படுக்கும்போது, நம்ம பேபிக்கும் பிளட் ஃப்ளோ போறத நம்மளே வந்து தடுத்துக்கிறோங்க. அப்போ பேபியோட குரோத்தும் கம்மியாகும், பேபிக்கு போற நியூட்ரிஷனும் கம்மியாகும், அண்ட் பேபிய சுத்தி தண்ணியும் கம்மியாகும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் சைட் படுத்துக்கிறது பெஸ்ட்டுங்க. அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி வெயிட் லிஃப்டிங் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோங்க. நீங்க வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க. லைக் குடத்த வந்து தூக்கிட்டு வருவாங்க. இல்லாட்டி ரொம்ப வெயிட் ஆனத தூக்குவாங்க. அந்த மாரிலாம் தூக்குறத நாங்க அவாய்ட் பண்ண சொல்லுவோம் பிரெக்னன்சி டைம்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி வெயிட்ட நம்ம தூக்கும்போது பனிக்குடம் உடையறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. இல்ல ஒரு சிலருக்கு முன்னாடியே வந்து பிரசவ வலி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரீடெர்ம் லேபர் அண்ட் ப்ரீடெர்ம் பெயின்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம இந்த மாரி ஹெவி வெயிட் லிஃப்டிங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது ஹெவி எக்ஸர்சைஸஸ் எதுவும் பண்ண வேண்டாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அதாவது டெஸ்ட் டியூப் பேபி மூலமா கன்சீவ் ஆயிருக்கவங்களா இருக்கலாம். இல்லாட்டி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆயிருப்பீங்க. இல்ல அப்டின்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லாம கன்சீவ் ஆயிருப்பீங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து இயற்கையாவே வந்து கரு வந்து தாங்குற தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சிலருக்கு அபார்ஷன் வந்து ரிப்பீட்டடா ஆகும். இல்ல ஒரு சிலருக்கு சர்விக்கல் ஸ்டிட்ச் எல்லாம் போட்டிருப்போம். அப்படிலாம் இருக்கவங்களுக்கு வந்து நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெவி எக்ஸர்சைஸ் பண்றத நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். 3வது பாயிண்ட் அதுதாங்க. ஸோ நீங்க வாக்கிங் போற மாரி இருந்துச்சுன்னா, டெய்லி மெதுவாவே நடந்து போங்க பிரெக்னன்சி டைம்ல. நடக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஏன்னா நம்ம நார்மல் டெலிவரிக்கு ஈஸியா இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்க இன்கிரீஸ் பண்ணும்போது. டெய்லி ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் நீங்க தாராளமா வாக்கிங் போகலாம். அதே மாரி வீட்ல இருக்க உங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸோட சேர்த்து, நீங்க காய் கட் பண்றது, அந்த குக்கிங் பண்றது, அந்த வீடு கூட்டி துடைக்கிறது, அந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தாராளமா பண்ணிக்கலாம். பட் ரன்னிங் போறதோ, இல்ல ஜாகிங் போறதோ, இல்ல சைக்கிளிங் போறதோ, இல்லாட்டி ஹெவியான ரைட்ஸ் எல்லாம் போவாங்க பிரெக்னன்சி டைம்ல. அந்த மாரிலாம் கட்டாயம் போறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி போனோம் அப்படின்னா வந்துட்டு, நம்மளுக்கு ப்ரீ டெர்ம்ல பெயின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க சிம்பிளான எக்ஸர்சைஸ் வந்து டெய்லி பண்ணிக்கலாம். லைக் ஏரோபிக் எக்ஸர்சைஸஸ் டெய்லி ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸஸ் இல்லாட்டினா பட்டர்ஃப்ளை எக்ஸர்சைஸ் இதெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாம். வாக்கிங்னா நான் சொன்ன மாரி 15 to 20 மினிட்ஸ் போங்க. அடுத்து யோகா, மெடிடேஷன் அது மாரி பண்றவங்களா இருந்தா, ரெகுலரா பண்றவங்களா இருந்துச்சுன்னா, நீங்க அத தாராளமா கன்டின்யூ பண்ணிக்கலாம். நான் சொல்றது ஹெவியான எக்சர்சைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் நான் அட்வைஸ் பண்றதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல சேர்ந்திருக்கலாமா? அப்படின்ற டவுட் நெறைய பேத்துக்கு இருக்கும். இத பத்தி நான் இன்னொரு வீடியோல உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவ பாருங்க. பிரெக்னன்சி வந்துட்டு ரொம்ப எர்லி ட்ரைமாஸ்டர்லயோ இல்ல அ 7, 8, 9 மந்த்ன்ற லாஸ்ட் ட்ரைமாஸ்டர்லயோ கட்டாயம் கான்டாக்ட்ல இருக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமாஸ்டர்ல சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா, அபார்ஷன்க்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் லாஸ்ட் டேர்ம்ல நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கோ, இல்லாட்டி பனிக்கூடம் உடையறதுக்கோ, இல்ல ப்ரீடம் பெயின்ஸ் வரதுக்கோ சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த டைம்லயும் நீங்க கான்டாக்ட்ல இருக்க வேண்டாம். அடுத்து 5த் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் கட்டாயமா அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது 2மே வந்து பேபியோட குரோத்த ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ பேபி ஐயுஜிஆர் பேபியா பிறக்கறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ அந்த 2யும் வேண்டாம். அது மாரி எவ்வளோ முடியுமோ டயட்ல காஃபி அண்ட் டீ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து ஜங்க் ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் வேண்டாம். ஸோ டின்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே வேண்டாம். அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்ற அந்த கெட்ட கொழுப்பு இருக்கிற அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்டு ஐட்டம்ஸும் வேண்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்மளோட பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நார்மல் வெயிட்ல இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலா டெலிவரி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குங்க. அடுத்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் பாத் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ டப்ல படுத்துட்டு குளிக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கட்டாயமா வேண்டாம். ஏன்னா பாத் டப்ல குளிக்கும்போது, நம்ம நேரா படுத்துட்டு இருக்கும்போது, அகைன் வந்து நம்ம பிளட் ஃப்ளோ வந்துட்டு கம்மியாகும். நம்ம பேபி பெருசா இருக்கும்போது, நம்ம பிளட் வெசல்ஸ அழிக்கிறதுனால. அதனால நம்ம ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாத் டப்லயே வந்துட்டு மயக்கம் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு போற அந்த பிளட் சப்ளை வந்து கம்மியாகுறதுனால. ஸோ ஹாட் வாட்டர் பாத் வந்து வேண்டாம். அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க அவாய்ட் பண்றது பிரெக்னன்சி டைம்ல ஸ்ட்ரெஸ் இருக்க வேண்டாங்க. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு நெறைய ரிசர்ச்ட்ட சொல்றாங்க, நம்ம பேபி வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹேப்பியா வந்துட்டு இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் பேபியோட குரோத்துமே நல்லா இருக்கும். பேபியோட நியூரல் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்குங்க. ஸோ அப்பதான் பேபியோட டெவலப்மெண்ட்டுமே நார்மலா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹேப்பியா பிரெக்னன்சிய வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாரி ஹார்டான ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டாம். பட் உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸோட சேர்த்து நீங்க நல்லா எக்சர்சைஸ் பண்ணலாம். மைல்ட் டூ மாடரேட் எக்சர்சைஸ் தாராளமா பண்ணிக்கலாம்.